யாய் என்னடி நாம என்னடி இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள வந்தோம்? அம்மா அப்படினா அந்த குழந்தைகளை கடத்தும் போது நாம இந்த ஹாஸ்பிடல்ல தாமா இருந்திருக்கோம். யாய் பிள்ளைகளா, எக்காரணத்து கொண்டு இவிய கண்ணுல நாம மாட்ட கூடாது. இவியலுக்கு தெரியாம தான் நாம குழந்தைய கண்டுபிடிக்கணும், சரியா? சரிம்மா. யாய் இதோட 1392 தடவை தும்மி இருக்கா. விடவே முடியாது. உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஊசி போட்டே ஆகணும். என்னப்பா தும்முனது கொட்டாவி விட்டதுக்கெல்லாம் ஊசி போட சொல்றியா? This is too much பா. யாய் குழந்தை பிறந்துருச்சு ஆட்டுக்குட்டி, சீக்கிரம் வாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கே. அடடா, நர்ஸ் வேற உள்ள போனாவ ஆரும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க அவளே. பாவமாவிய ரொம்ப பயத்துல இருக்காவளாட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். நர்ஸ் நர்ஸ் என்னாச்சு சொல்லுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க சார், நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காவ. ஐயா, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. இங்கேயே இருங்க நர்ஸ், நான் போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன். சார் சார் நில்லுங்க சார், உங்க குழந்தைகளை பார்த்துட்டு போங்க. அம்மா பாத்தீங்களாமா, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல குழந்தை மூஞ்ச கூட பார்க்காம ஸ்வீட்ஸ் வாங்க போயிட்டாவ. நர்ஸ் நர்ஸ், இந்த குழந்தைகளோட அப்பா எங்க? டாக்டர், நான் சொல்ல சொல்ல கேட்காம அவரு ஸ்வீட்ஸ் வாங்க வெளியே போயிட்டாரு. என்னது ஸ்வீட்ஸ் வாங்க போயிட்டாவளா? சீக்கிரமா அவரை கூப்பிட்டு வா, நான் அவரை உடனே பார்க்கணும். ஓகே டாக்டர், இதோ கூட்டு வரேன். அடேங்க அப்பா, அப்பா அந்த சுவாசியர் சொன்ன மாதிரி இவியலுக்கு 2 குழந்தை தான் பிறந்திருக்குது. டாக்டர் டாக்டர் இங்க வாங்க, ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சி. என்னாச்சு? நில்லுங்க வரேன். அம்மா என்னம்மா, டாக்டர் குழந்தைகளை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. யாய் அழாத, ஊசி போட்டது செத்த நேரம் தான் வலிக்கும், பிறகு சரியாயிரும். ஆட்டே என்ன ஏன் குரல்ல சத்தம் கேக்கு? யாய் 2019 பத்திரக்காளி வாரா, அவன் நம்மள பாத்திர கூடாது, சீக்கிரமா போய் ஒளிங்க. ஓடுங்க ஓடுங்க. அம்மா சுக்கி கண்ணே, ஊசி போட்டாச்சுல, இனி உன் ஜலதோஷம் சரியாயிருமா? அம்மாடி, இந்நேரத்துல நான் இங்க என்ன பண்றேன்? சீக்கிரம் நட, பள்ளி அங்க நமக்காக காத்துக்கிட்டு நிக்கா. அட பாவமே, இந்த பச்சை புள்ளைவள யாரோ ஒத்தேல விட்டுட்டு போனது. யம்மா குழந்தையோட அம்மா, குழந்தையோட அம்மா நில்லுங்க. என்னது குழந்தையோட அம்மா? நானா? யாபல மண்டைக்கு மட்டும் ஊதா கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிய, குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும்னு தெரியாதா? சீக்கிரமா உன் குழந்தைகளை எடுத்துக்க. குழந்தைகளை எடுத்துக்கடு, அவ்வளவுதானே, எடுத்துட்டா போயிடுச்சு. அட கடவுளே, அப்படின்னா நான் தான் இந்த பிள்ளைகளை இந்த மோசமானவிய கிட்ட கொடுத்தனா? அம்மா என்ன காரியமா செஞ்சிருக்கிய? முதலாளி, இங்க 2 குழந்தைகள் கிடைச்சிருக்குது, அங்கேயே நெல்லுங்க பாரேன். அட கடவுளே, நான் எம்மா பெரிய தப்பு செஞ்சு புட்டேன். அப்படின்னா நான் செஞ்ச இந்த காரியத்தினாலதான் பாவம் அந்த புள்ள எம்பட்ட நாளும் அந்த திருடனுங்க கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா? அட கடவுளே, தெரியாம நான் செஞ்ச தப்பு இவ்வளோ பெரிய வினையாயிருச்சா? அப்ப சரிங்க, நான் போயிட்டு வரேன். பல்ல மட்டும் காட்டாதியா, குழந்தைகளையும் நல்லா வளருங்க, சரியா? சரிக்கா, நான் வாரேன். பத்திரகாளி, என்ன காரியத்தை செஞ்சு வச்சிருக்கா? நீ செஞ்ச இந்த காரியத்தினால பாவம் அந்த புள்ளையோட எதிர்காலமே சுக்குநூறு ஆக போகுது. யாங்க யாருங்க நீங்க? எங்க அம்மைய ஜெராக்ஸ் மிஷின்ல போட்ட மாதிரி அப்படியே இருக்கியே. அட ஆமா, யாரு நீ? என்ன மாதிரியா இருக்கா? ஏமா ஏமா பேசாம போங்கம்மா, இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோன்னு கண்டுபிடிச்சிட போறவ. அம்மா அம்மா, அங்க அழுக்கு பேண்ட் போட்டுட்டு ஒரு அக்கா போறாங்கல்ல, அவங்கள பார்த்தா என்ன மாதிரியே இருக்குமா? அடே ஜூனியர் சுக்கி, யார பார்த்துட்டு அழுக்கு பேண்ட்னு சொன்னா? நான் யாரட
சிறுத்தை குட்டிக்கு பிறந்த சீனி குட்டி மாதிரி இருக்குது. என்னது நீ சிறுத்தை குட்டியா? பார்த்தா பன்னி குட்டின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்களே. ஏய், உன்னை பார்த்தா கண்ணாடி போட்ட பூதம் மாதிரி இருக்கு. கிட்ட வராத, எனக்கு பயம் பயமா வருது. ஆமா, நான் கண்ணுல கண்ணாடி மாட்டிருக்கேன். கலெக்டர் அம்மா கண்ணுல என்ன கருப்பம்பூச்சியா மாட்டிருக்கேன். நீயே கண்ணாடி தாமடி மாட்டிருக்க. யோட்டியா, அங்க என்னடி பேசிட்டு இருக்கா? அந்த திருடனுங்க ஓடுறானுங்க பாரு, அவையெல்லாம் பிடிக்கணும். யோட்டியா, சோனியர் விக்கி போகும்போது ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. கதையா? சீக்கிரம் சொல்லிட்டு போங்க. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. அந்த காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து காக்கான்னு சொல்லுச்சான். புரிஞ்சதுன்னா மீண்டும் சந்திப்போம். என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. சொர்ணம் கலக்கிட்டான். ஒரு குழந்தைய கன்னியாகுமரிக்கு அனுப்ப போறேன், இன்னொரு குழந்தைய பாம்பேக்கு அனுப்ப போறேன். ட்ரெயின்லயா பஸ்லயா? யாரு நீங்க? எப்படி இங்க வந்தீங்க? ஏடா, அது என்ன திருப்பதி லட்டால கன்னியாகுமரிக்கு அனுப்பணும் பாம்பேக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கா? யாரு நீங்க? உங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையே. ஏடா, உனக்கு எங்களை பத்தி தெரியாது, ஆனா எங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா எங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அத தாமட்டி நானும் சொன்னேன். ஏமா, டென்ஷன் ஆகாதியம்மா, பி கூல். ஓஹோ, அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. ஏலா, வடக்கா மண்டையா, குழந்தைகளால கடத்துறா. ஏலா, நீ ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்க. ஆப்பிரிக்காவா? அச்சச்சோ, அங்க காட்டு யானை இருக்குன்னு சொல்லுவாவ. காட்டு யானை மட்டும் இல்லல, உன்ன மாதிரியே ஒரு காண்டாமிருகமும் இருக்கும். பறந்து போல ஆப்பிரிக்காவுக்கு. ஏமா, அசத்திட்டீங்கம்மா. எல்லாம் இந்த குழந்தைகளுக்காகத்தான். பாவம், என்னால இவிய அந்த மோசமான இவை கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாவ. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தைங்க, என் குழந்தைங்க. பயப்படாதீங்க தம்பி, உங்க குழந்தைங்க இங்கதான் பத்திரமா இருக்காவோ. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனோ தெரியல. ஐயா, கைமாறு வேணா, விளக்கு மாறு வேணா. உங்க பிள்ளைகள ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பூஜைக்கு மட்டும் விடுங்க ஐயா, அது போதும். 5 வருஷம் என்னம்மா 5 வருஷம்? நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் 50 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டேன். ஆமா, ஏமா, நீங்க தூக்கி போட்ட அந்த வில்லன் தாத்தா எங்கம்மா இருப்பாவ? அவனா? அவன் இந்நேரத்துக்கு ஆப்பிரிக்கால இங்கிலீஷ் பாடம் படிச்சிட்டு இருப்பான்.